வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜூன் 13 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை, நீண்டகால ஆய்வறிக்கை, அதாவது 2027 ஜனவரி இறுதி முடிய ஆய்வறிக்கை. ஒன்று இந்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஒன்று இந்த அறிக்கை கேட்பதற்கு முன்பு சில விளக்கங்களையும் சில நினைவுபடுத்தலையும் கொடுக்குறேன். பருவமழை இந்த ஆண்டு மட்டும்தானே அந்த மேட்டூர் அணை நிரப்பல ஆரம்பத்தில் யோசித்து பார்க்கணும். கடந்த வருடம் நிரம்பி தான் இருந்துச்சு. அதாவது டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துலலாம் நல்ல நீர்மட்டம் 110 அடிக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட குறைந்தது. காரணம் என்னென்னா, குடிநீர் தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சது, இல்லாட்டி திறந்துருக்கலாம். குடிநீர் தேவை நமக்கு முக்கியமான தேவை தான். ஏன்னா உயிர் தான் முதல்ல முக்கியம், அப்புறம் தான் விவசாயம். முதல்ல தண்ணி, அப்புறம் தான் சாப்பாடு. புரியுதுங்களா? அதை பதில் நம்ம நினைக்கணும். அதனால தான் இப்போ தண்ணீர் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1500 2000 கனஅடி திறந்து விட்டாலே 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு திருப்பம், 6 நாளைக்கு ஒரு முறை 1 டிஎம்சி குறையும். இப்போ மேட்டூரில் 40 டிஎம்சி இருக்குன்னு வச்சுங்களேன். 40 டிஎம்சி இருக்குது. அப்போது 1 டிஎம்சி 11,500 கனஅடி 24 மணி நேரம் திறந்தால் 1 டிஎம்சி குறையும். அப்போது 11,500 அடி ஒரு நாளைக்கு திறந்தால் 40 நாளைக்கு தான் தண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஆக 11,500 கனஅடி திறந்து விட்டால் கடைமடைக்கு போகாது. அது இல்லாமல் 40 நாள் 35 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் பல்வேறு வானிலை சைடு எஃபெக்ட், அதாவது என்ன சொல்கிறேன்னா, உலக வானிலை ஆய்வு நிறுவனமும் சொல்லியிருக்குது மழை பற்றாக்குறையாக இருக்கும்னு சொல்லி இந்திய அரசையும் தமிழ்நாடையும் பயன்படுத்தியிருக்காங்க. பல்வேறு உலக தனியார் வானிலையாளர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. யாருமே மழை பெய்யணும்னு சொல்லவே இல்லை. 50% பற்றாக்குறை இருக்கும், 50% வரை கூட பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி பயன்படுத்தி பயங்கரமாக வச்சுருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கவனிச்சிங்க. வானிலை அமைப்புக்கு முதல்ல வருவோம். பசிபிக் பெருங்கடலுக்கு முதல்ல போவோம். அவங்க சொல்கிற எல்னினோ பக்கமே போவோம். இப்போ எல்னினோ உருவாகிருக்கு. ஓகே, படிப்படியாக சூப்பர் எல்னினோவாக மாறும். அது என்னது சூப்பர் எல்னினோவா? ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமாக இருந்தால் லானினா, அமெரிக்க பக்கம் வெப்பம் அதிகமாக இருந்தால் எல்னினோ, சமமாக இருந்தால் நியூட்ரல். இப்போ அமெரிக்க பக்கத்துக்கு ஒன்றும் வெப்பம் பெருசாக உயரலை, உயர்ந்துட்டு இருக்கு, உயரும். கண்டிப்பாக சூப்பர் எல்னினோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சூப்பர் எல்னினோ வந்தால் அடுத்த ஆண்டு தான். இந்த ஆண்டு எல்னினோ. ஓகே, அது பாருங்கள். நீரோட்டத்தை பாருங்கள். நீரோட்டம் ஏற்கனவே மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் கடத்துது. அப்புறம் பாதியை முக்கால்வாசி கடத்துது, காவாசியே ஆசியா பக்கம் கொண்டு வருது. நீரோட்டத்தை பார்க்கணும். 100% கடத்தி கொண்டு போகிறத 25% மீண்டும் ஆசியா பக்கம் கடத்துது. சரி, இருக்கட்டும். கூடுதலாக கடத்துறது தான் அதிகமாக இருக்குது இங்கேருந்து வெப்பத்தை, பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க பக்கம். அதனால் சூப்பர் எல்னினோ உருவாகிறது வாய்ப்பு அடுத்த வருஷம். ஓகேயா? சரி, ஆசியா பக்கம் இந்த வருஷம் பாருங்கள். மத்திய பசிபிக் பெருங்கடல், ஆசிய நாடுகளை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் எல்லாமே வெப்பம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ? 30-31 டிகிரி இருக்குது. ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி 30-31 டிகிரி. இந்தோனேஷியா சுமத்ரா தீவு ஒட்டி தென்சீன கடல் பகுதியில் 30-31 டிகிரி. தாய்லாந்து வளைகுடா 30-31 டிகிரி. சரி, அப்படியே இந்திய பக்கம் வாங்க. இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதி 30 டிகிரி 31 டிகிரி இருக்குது. நிலநடுக்கோட்டு பகுதி 30-31. சில இடங்களில் 32 கூட சில புள்ளியில் இருக்குது. ஆனால் 30-31 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுதான் நம்ம வெப்பம் உயர்ந்து போச்சுங்கிறாங்க. 26 டிகிரி தான் நார்மல். 27 இருந்துச்சு படிப்படியாக, 28, 29 போய் 30, 31 போய் கடுமையாக வெப்பம் 3.5 டிகிரி உயர்ந்திருந்தது. இப்போ அதை விட 4.5 டிகிரியாக உயர்ந்துருச்சு. சராசரிக்கு தேவைக்கு அதிகமாக வெப்பம் உயர்ந்திருக்கு. பசிபிக் பெருங்கடல் மட்டும் உயர்ந்தால், இங்கே ஜில்லுன்னு இருந்தால், வெப்பம் குறைவாக இருந்தால் மழை பெய்யாது, உண்மைதான். ஆனால் இந்திய பெருங்கடலும் வெப்பம் அதிகமாக இருக்குது. பசிபிக் பெருங்கடல் வெப்பத்தை விட சமமாகவும் இருக்குது. அதே போல் வங்கக்கடலும் அரபிக்கடலும் வெப்பம் அதிகமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, சோமாலியா வரைக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், ஏடன் வளைகுடா, ஏமன், ஓமன், பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் ஈரான் எல்லையோரம், ஹோர்முஸ் நீரிணைன்னு சொல்கிறாங்களா, அது வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கு. கடல் வெப்பம். ஆகவே அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருந்தாலே பருவமழை சாதகமாக இருக்கும். தாமதம் அடைஞ்சாலும் பருவமழையை கொடுக்கும். இப்போது நீராவி ஏறுது. நீராவியை நீராக மாற்றுவதற்கு குளிர்ச்சி தன்மை இல்லை வளிமண்டலத்தில். காரணம் உயரழுத்தம் இல்லை. உயரழுத்தம்லாம் இடம்பெயர்ந்திருக்கு. கண்டிப்பாக உயரழுத்தம் வரும். அப்புறம் என்ன ஆகும்?
வங்கக்கடலில் ஏதாவது ஒரு காற்று சுழற்சி இருந்ததுன்னா, தாழ்வு நிலை இருந்ததுன்னா, இணைப்பு சுழற்சியால் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பிணைக்கப்படும். இப்போ வரைக்கும் ஆசியாவில் பருவமழை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வலுத்திருக்கிற காரணத்தினால மழை அங்கே பெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் பெஞ்சிட்டு இருக்கு. அது வடகிழக்கு மாநிலத்தில் பெய்வது மேற்கு வங்கத்துக்கு வரும், அப்புறம் படிப்படியாக உத்தரப்பிரதேசத்துக்கு வரும். அதாவது பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா வரும், அப்புறம் உத்தரப்பிரதேசம் வரும், அப்புறம் மத்திய பிரதேசம் வரும், அப்புறம் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் என்று தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவெலாம் பருவமழை கண்டிப்பாக தீவிரமடையும். தாமதம் தவிர விலகவில்லை என்று தான் நம்ம சொல்லணும். ஆகவே பல ஆண்டுகள் மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்தது கிடையாது. புரியுதுங்களா? ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்துக்கு மட்டுமே கொஞ்சம் 2000 அடியெல்லாம் திறந்து விட்ட ஆண்டு உண்டு. ஆடிப்பெருக்கு திறந்து விடப்படும் பொழுது கூட திடீரென மழை பொழிந்து ஆடிப்பெருக்கு அன்றைக்கு கூட கணிக்க முடியாத வானிலை இருந்திருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு 2000 அடி திறப்பாங்க. திடீர்னு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நிறைய மழைப்பொழிவு கர்நாடகாவில் பொழிந்து அணை திறந்து ஆடிப்பெருக்குக்கு திறக்கப்பட்ட 2000 அணையோட சேர்த்து மேலும் கூடுதலாக 10,000 அடி திறந்து, புரியுதுங்களா? அப்படியெல்லாம் திறக்கப்பட்ட ஆண்டுகளும் இருக்குது. பொதுவாக மேட்டூர் அணை ஆகஸ்டில் தான் நிரம்பியிருக்கு. கடந்த ஆண்டு மட்டும்தான் முன்கூட்டியே நிரம்பினுச்சு. இந்த வருஷம் ஜூலை இறுதியிலேருந்து மேட்டூருக்கு தண்ணீர் வரும். ஆகவே மேட்டூர் ஜூலை இறுதியிலிருந்து நிரம்ப தொடங்கும். ஆகஸ்ட்டில் உபரி நீர் திறக்கும் வகையில் மழை இருக்கும், ஆகஸ்ட் இறுதியெல்லாம். ஆகவே மாதத்துக்கு மாதம் மழைப்பொழிவோட பரப்பும் அளவும் கூடும். தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறப் போகிறது. வெப்பசலன மழை அதுவரை தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில். 20ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும் மழை ஜூலை 10 வரைக்கும் வலுத்திருக்கும். அப்புறம் ஜூலை 20லிருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் வலுத்திருக்கும். அப்புறம் 5 நாள் தான் இடைவெளி கொடுக்கும் ஆகஸ்ட்டில். பிறகு ஆகஸ்ட் 15லிருந்து ஆகஸ்ட் 15லிருந்து அப்புறம் அப்படியே மழை தான். செப்டம்பர் முழுவதும் மழை, அக்டோபர் முழுவதும் பெஞ்சிட்டே இருக்காது. பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக இருக்கும். ஒதுக்கி பெய்தாலும் ஒரு நாள் ஒதுக்கினால் அடுத்த நாள் பெஞ்சிடும். அப்படிப்பட்ட மழை ஆகஸ்ட் பிற்பகுதி, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும். ஏன்னா கடல் வெப்பம் உயர்ந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள கடல் வெப்பத்தை குறைப்பதற்கு எந்த நிகழ்வும் வரல. நீரோட்டத்தை பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னு. சுமத்ரா தீவிலேருந்து வந்து சுமத்ரா தீவுக்கு தெற்கு புறமாக ஆஸ்திரேலியா சுமத்ரா இடைப்பட்ட பகுதியிலேருந்து நீரோட்டம் வந்து கொண்டு வந்து நிலநடுக்கோட்டில் ஏற்றுது, வங்கக்கடலோட தெற்கு பகுதியில் ஏற்றுது, அரபிக்கடலுக்கும் போகுது. புரியுதுங்களா? ஆகவே இந்த வெப்ப நீரோட்டம், வெப்ப உயர்வு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தாமதமாக தீவிரமடையும், தாமதமாக அணைகளை நிரப்பும். வடகிழக்கு பருவமழை அபரிவிதமாக இருக்கும். கண்டிப்பாக சிறு நிகழ்வும் நிறைய மழை தரும். வடகிழக்கு பருவமழையில் வலுவான நிகழ்வும் உண்டு, சிறு நிகழ்வும் அதிக மழை தரும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறத நினைவுபடுத்த விரும்புகிறேன். தயவு செய்து மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனால் குறுவை சாகுபடியே நீங்கள் அதாவது ஆழ்துளை கிணறு இருந்தால் மட்டும்தான் செய்யணும். ஏனென்றால் வானத்தை நம்பி நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன ஏற்கனவே பண்ணை கொட்டை வச்சுருந்தீங்கன்னா செய்யலாம், கைவசம் நீர் தேக்கி இருந்தாலும் செய்யலாம். ஏன்னா மழை பெய்யும். அதாவது இப்போ நேற்றைக்கு டெல்டாவின் தெற்கு பகுதியில் கனமழை பொழிந்திருக்கிறது. பல இடங்களில் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு, சில இடத்துல 8 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்திருக்கு. ஆனால் இது விதைப்பாக இருந்துன்னு வச்சுக்கலாம், நேற்றைய தேதியில் அது என்ன ஆகியிருக்கும், விதைப்பை சேதப்படுத்தியிருக்கும். களியான பகுதியாக இருந்தால் மூடி இருக்கும். திடீர்னு என்ன செய்யும், முளைக்கும். அப்போ மழை பெய்யாது, காய விடும். புரியுதுங்களா? அப்புறமா தண்ணீரை எதிர்பார்க்கும் நேரத்துக்கு பெய்யாது. அப்புறமா என்ன செய்யும், கறி போனதுக்கப்புறம் பெய்யும். இப்படிப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, வானம் பொழியும், நாம் நினைக்கும் பொழுது பொழியாது, பொழியும் போது சேமிக்க வேண்டும். அதுக்கு பண்ணை குட்டையை நாம் தயாராக வச்சுருக்கணும். புரியுதுங்களா? ஆகவே செப்டம்பர்லேருந்து பெய்யக்கூடிய மழையை, இன்னும் அக்டோபர்லேருந்து கூடக்கூடிய மழையை, அக்டோபர் 15 தேதிக்கு பிறகு அக்டோபர் 18லிருந்து ஜனவரி 31 வரை, 2027 ஜனவரி 31 வரை, கண்டிப்பாக பொங்கல் வரை, ஜனவரி 15 வரை நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். அந்த மழைப்பொழிவை சேமிப்பதற்கு, அடுத்த ஆண்டு கோடைக்கு பயன்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். அவ்வளவுதான். ஆகவே நம்மை விட அனைத்து உயிரினங்களும் நம்மை போன்றது தான். அடுத்த ஆண்டு கோடை கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். அதை நான் இப்போ சொல்லிடுறேன், அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஆண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மழைப்பொழிவு பற்றாக்குறை இல்லை. ஆனால் அடுத்த வருடம் வெப்பசலன இடிமழை பொழிவும் இருக்கும், வெப்பமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பருவமழை சிறப்பாக இருக்கும்னு தான் தெரியுது அடுத்த வருஷமும். ஆனால் கொஞ்சம் தாமதமடைந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வருஷமும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் அடுத்த வருஷமும் வடகிழக்கு பருவமழை அதிகமாக தான் இருக்கும் போல் தெரியுது. ஆகவே இந்த வருடம் கண்டிப்பாக அதிகம்தான். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தாமதமாக பொழிந்து நிரப்போம். ஆகவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். கண்டிப்பாக அனைத்து அணைகளுக்கும் தான் இதை நான் சொல்கிறேன். மேட்டூர் நான் சொல்லலை, பவானி சாகருக்கு இது நிலைமை தான்.
பரம்பிக்குளத்துக்கும் இதே தான், வைகைக்கும் இதே தான், எல்லா அணைகளுக்கும் இதே தான். கண்டிப்பாக உள்ளணைகள்லாம் வடகிழக்கு பருவமழையில் நிறைய நிரம்பும். செப்டம்பர்லேருந்து உள்ளணைகளுக்கு நிறைய மழை, அக்டோபர்லாம் உள்ளணைகளுக்கு நிறைய மழை, நவம்பர் டிசம்பர் ஜனவரிலாம் உள்ளணைகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். என்ன புரியுதுங்களா? ஆக மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவாக பொழிவது, பிறகு தென்மேற்கு பருவமழையாக மாறும், பிறகு நம்பிக்கை வரும். வெப்பச்சலன இடிமழைப்பொழிவும் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை இணைந்த இடிமழைப்பொழிவு எல்லாம் வரக்கூடிய ஜூலை விட ஆகஸ்டில் அதிகம், ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அக்டோபர் அதிகம், அக்டோபர் விட நவம்பர் டிசம்பர் ஜனவரி அதிகம். ஆக அக்டோபர் 18 நிறைய மழை இருக்குது. இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். கவலை வேண்டாம், குழப்பிக்கொள்ள வேண்டாம், இணைந்திருங்கள். நன்றி.